ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லீட் கோடில் செப்டம்பர் சேலஞ்சோட டே 5 ப்ரோக்ராம் எப்படி சால்வ் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் டைட்டில் வந்து ஃபைண்ட் மிஸ்ஸிங் அப்சர்வேஷன். இப்போ நான் ஒரு 6 சைடட் டைஸை வந்து ரோல் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து அதை அப்சர்வ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 6 வாட்டி அதை வந்து ரோல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1 வரும், செகண்ட் டைம் வந்து 6 வரும், தேர்ட் டைம் வந்து 4 வரும். இந்த மாதிரி ரேண்டம் நம்பர்ஸ் வரும். இங்கே பிரச்சனை என்னென்னா, நீங்கள் வந்து சில அப்சர்வேஷனை மிஸ் பண்ணிடுறீங்க. அந்த மிஸ் பண்ண வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சி அதை ரிட்டர்ன் பண்ணணும். நம்மளுக்கு இன்புட்டாக மீன் அண்ட் என்னு ரெண்டு இன்டீஜர் வேல்யூ கொடுக்க போகிறாங்க. மீன் இஸ் நத்திங் பட் ஆவரேஜ் அண்ட் என் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, நம்ம எத்தனை அப்சர்வேஷன் வந்து மிஸ் பண்ணமோ அந்த நம்பரை தான், அந்த லென்த்தை தான் வந்து ரெஃபர் பண்ணுது. அண்ட் நம்மளோட சம் ஆஃப் மிஸ்ஸிங் வேல்யூ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அந்த ரேஞ்சை இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது என் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு நம்மளோட சம் ஆஃப் மிஸ்ஸிங் வேல்யூ லெஸர் தென் 6 into n. இது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா கீழே இருக்க எக்ஸாம்பிள் ஒன்றை பாருங்கள். இதில் ரோல்ன்ற அரேயில் 3, 2, 4 and 3ன்ற வேல்யூஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ண டைஸோட வேல்யூ. அண்ட் மீன் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க, என் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த என் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொன்னால் லென்த் ஆஃப் மிஸ்ஸிங் வேல்யூஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் சம் கண்டுபிடிக்கணும். டோட்டல் சம் இஸ் நத்திங் பட் மீன் இன்ட்டு என் ப்ளஸ் எம். இதில் எம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, நம்மளுக்கு இன்புட்டில் கொடுத்துருக்க ரோல்ஸ் அரேவோட லென்த்தை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது நம்ம அப்சர்வ் பண்ண டைஸோட லென்த். இப்போ நெக்ஸ்ட் நம்ம மிஸ்ஸிங் சம் கண்டுபிடிக்கணும். மிஸ்ஸிங் சம் இஸ் நத்திங் பட் டோட்டல் சம் மைனஸ் சம் ஆஃப் ரோல்ஸ். இந்த வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிட்ட பிறகு நம்மளோட மிஸ்ஸிங் சம் வந்து கரெக்டான ரேஞ்சில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம். அண்ட் அந்த ரேஞ்சையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா நம்மளோட மிஸ்ஸிங் வேல்யூவை வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, அதாவது எத்தனை வேல்யூஸ் நம்மளுக்கு வரணுமோ அத்தனை வேல்யூஸாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் 1ல் நம்மளோட டோட்டல் சம் ஈக்குவல் டு மீன் இன்ட்டு என் ப்ளஸ் எம்ன்றதுனால 4 into 4 + 2 விச் இஸ் ஈக்குவல் டு 24. நெக்ஸ்ட் நம்மளோட மிஸ்ஸிங் சம்மை கண்டுபிடிக்கணும். மிஸ்ஸிங் சம் இஸ் நத்திங் பட் டோட்டல் சம் மைனஸ் சம் ஆஃப் ரோல்ஸ். இப்போ டோட்டல் சம் வந்து 24. நம்மளோட சம் ஆஃப் ரோல்ஸ் வந்து, அதாவது ரோல்ஸ்ன்ற அரேயில் நம்மளுக்கு கொடுத்துருக்க அப்சர்வ் பண்ண டைஸோட சம். இதில் என்ன ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? 3, 2, 4, 3. இதோட சம் வந்து 12. ஸோ 24 - 12 வந்து 12 தான். இப்போ நம்மளோட மிஸ்ஸிங் வேல்யூ நம்மளோட ஸ்பெசிஃபிக் ரேஞ்சுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணலாம். ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அஸ் ஹியூமனாக நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம், 12 வரணும்னா எந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணால் 12 வரும்? 2, 6 ஆட் பண்ணால் 12 வரும். ஸோ அதை நம்ம அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம எப்படி கோடிங்கில் போடலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் எம்ன்ற வேரியபிளில் எனக்கு இன்புட்டில் கொடுத்துருக்க ரோல்ஸோட லென்த்தை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் மேலே கொடுத்துருக்கிறத பார்த்தீங்கன்னா அதில் 4 நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதோட லென்த் வந்து 4. ஸோ என்னோட எம்ன்ற வேரியபிளில் 4 ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் நான் வந்து டோட்டல் சம்மை கண்டுபிடிக்கணும். டோட்டல் சம்மை கண்டுபிடிக்கிறது நான் ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லியிருப்பேன். அதாவது மீன் இன்ட்டு என் ப்ளஸ் எம். இதில் என் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? மிஸ்ஸிங் நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் எம் வந்து மேலே நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கோம்ல லென்த் ஆஃப் ரோல்ஸ், அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. இதை நம்ம மொத்தமாக கேல்குலேட் பண்ணோம்னா நம்மளோட டோட்டல் சம் வந்துடும். அண்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம சம் ஆஃப் ரோல்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஜஸ்ட் நம்ம கொடுத்துருக்க இன்புட் அரேயில் இருக்கிற ரோல்ஸுக்கு வந்து சம்முன்னு நம்ம கொடுத்தோம்னாலே, இன்பில்டு ஃபங்க்ஷன் பைத்தானில் இருக்குது, அதை கொடுத்தோம்னாவே மொத்த சம்மும் ஆட் ஆகி அது அதில் ஸ்டோர் ஆகிடும். அடுத்து நம்மளோட மிஸ்ஸிங் வேல்யூவோட சம்மை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஜஸ்ட் நம்மளோட டோட்டல் சம் கூட சம் ஆஃப் ரோல்ஸை மைனஸ் பண்ணாலே போதும். அடுத்து நம்மளோட சம் ஆஃப் மிஸ்ஸிங் வேல்யூ வந்து கரெக்டான ரேஞ்சில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ரேஞ்ச் இதுதான். ஸோ இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் இல்லைன்னா நம்மளோட வந்து எம்ப்டி லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஒரு வேளை இருந்துச்சுன்னா அகைன் கீழே அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம ப்ரொசீட் ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம ரிசல்ட்னு ஒரு வேரியபிளில் டிக்ளேர் பண்ணி அதில் என் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அரேவை க்ரியேட் பண்ணி அது எல்லாத்துலேயும் நம்ம 1 இனிஷியலாக அப்டேட் பண்ணிக்கலாம். அண்டு ரிமைனிங் சம்ன்ற வேரியபிளில் நம்மளோட மிஸ்ஸிங் சம்மையும் எண்ணையும் மைனஸ் பண்ணி அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி ஒரு இட்ரேஷனாக இட்ரேட் பண்ணி எந்த வேல்யூலாம் சூட்டபுளாக இருக்குமோ அந்த வேல்யூலாம் அதை செலக்ட் பண்ணி அந்த அரேயில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த கோடிங்கில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.